தாத்தா அப்புறம் ஒரு சந்தேகம், இப்போ வந்து துணி தயாரிப்பாளர் வந்து துணியா தைச்சு கொடுக்குறீங்க, நீங்க அதை வந்து நெஞ்சு கொடுக்குறீங்க, கை நெசவுலையோ பவர் ரூம்லையோ ஆர்வம்லையோ அந்த கலர்ல அந்த டிசைன்ல துணி வந்துடுது. அது வந்து ஜவுளி கடையில நாங்க சட்டையா வாங்குறோம், சட்டையாவோ டிஷர்ட்டாவோ வாங்குறோம். அது இடையில அந்த ஷர்ட் அந்த நீங்க பிளைனா நெஞ்சு கொடுக்குற துணி வந்து எப்படி ஷர்ட்டா மாறும், அது எங்க நடக்கும்? அதாவது இப்போ பையர் இப்போ வந்து 30,000ங்கிறது கம்மி. என்ன பையர் இப்போ 30,000 மீட்ரு தயார் பண்ணி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதை அப்படியே வந்து ஜவுளி கடைக்கு அனுப்ப முடியாது. அதை வந்து சைசிங் பண்ணுறதுக்கு அனுப்பணும். அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சைசிங் பண்ணால் தான் அந்த துணி வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். சைசிங் பாலிஸ் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது அந்த அவங்கக்கிட்ட கொடுத்து சைசிங் பண்ணி அந்த துணியை தான் வந்து ஜவுளி கடைக்கு அனுப்புறது. இந்த துணிக்கு வந்து வேற. அப்புறம் இதே சொல்கிறது கேட்டுங்க, இந்த கார்மெண்ட்ஸுங்கிறது வந்து இந்த சட்டை விற்கிறது வந்து இவன் கார்மெண்ட்ஸ்ன்னு தனியாக பல கார்மெண்ட்ஸுங்க இருக்குது. இவங்க வந்து அந்த பையர்கிட்ட போய் இவங்களுக்கு தேவையான துணியை எடுத்துகிட்டு வருவாங்க. தேவையான துணி வாங்கிட்டு வந்து இவங்க துணியாக தைச்சி அதை வந்து ரெடிமேட் துணி விற்கிற கடைக்கு இவங்க விற்றுருவாங்க, கார்மெண்ட்ஸ் கடைக்காரங்க. அந்த துணியை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தால் சட்டையாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆமாம், அதாவது 2 விதம் இருக்குது. துணியாக விற்கிற கடையும் இருக்குது, கார்மெண்ட்ஸு ரெடிமேட் கடையும் இருக்குது. எப்படிவா இப்போ அந்த கார்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த துணி வாங்கிட்டு போய் கார்மெண்ட்ஸ்லையும் 100கணக்கானவங்க இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. எங்கேருந்து நான் சொல்கிறேன், கார்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் டைலர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரே டைலர் எல்லாமே அந்த துணி முழுக்க தைச்சி கொடுத்துட்றாங்க. இந்த கார்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கை ஒரு ஆள் தைப்பாங்க, காலர் ஒரு ஆள் தைப்பாங்க, உடல் ஒரு ஆள் தைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் தைச்சி கடைசியில் ஒரு ஆள்கிட்ட போய் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சட்டு உருவாகும். ஆமாம், அது மாதிரி இது மாதிரி தாமம் வந்து ஒரு இடத்துல கார்மெண்ட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். அதனுடைய அனுபவத்தை இப்போ சொல்லுவார். ஆமாம் கிட்டா, ஆமாம் கிட்டா. அதாவது தாத்தா ஃபஸ்ட்டே சொன்னார், இந்த நூலை வந்து பிரிக்கும் பொழுது 2 வகையாக இருக்குன்னு சொன்னார். ஒன்று வந்து பின்னல் ஆடை முதல் ரகமாக பிரிப்பாங்க, 2வது வந்து 2வது ரகமாக பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை முதல் ரகமாக பிரிக்கிறது டிஷர்ட்டுக்கு திருப்பூருக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த முதல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னல் ஆடைன்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பூர் நம்ம போகிற டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அங்கே போயிடும். ஸோ 2ஆம் ரகத்தில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டாட்டா பண்ணுற நெசவுதான் வந்துட்டு இந்த ஏர்லூம்ஸ்லையோ பண்ணுற துணி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ரகம். ஸோ இந்த துணிகள் தான் வந்து கார்மெண்ட்ஸ்க்கு வரும். ஸோ இதை வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டிங் மாஸ்டர்னு சொல்லி அப்படியே துணியை வந்து அப்படியே அடுக்காக கேட்க மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. ஷர்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நாம வந்து இப்போ துணிக்கடையில் தாத்தா சொன்ன மாதிரி துணிக்கடையில் வந்து நம்ம கொடுத்தா ஒரு துணியை மட்டும் 2 மீட்டர் சட்டை பீட்டு எடுத்து கொடுப்போம். அதை கட் பண்ணி சிங்கிளாக தைப்பாரு. ஸோ அதுக்குண்டான கால விரயம் ஏற்படும். ஆனால் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க துணியை தைச்சி கரியிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸாக நல்லா பஞ்சாக கொடுப்பாங்க. அப்படியே பஞ்சா ஒரு டேபிள், பெரிய டேபிள் அப்படியே பரப்பி வச்சுருவாங்க. அப்படியே கட்டிங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் நல்லா பெருசாக இருக்கும். அப்படியே பீஸாக கட்டிங் போட்டுருவாங்க. காலர் தனியாக, கை தனியாக, உடல் தனியாக, அந்த மாதிரி எல்லாமே பிட்டா நம்ம எத்தனை பிட்டு வருதோ அப்படியே ஒரு கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அந்த கட்டிங் மிஷினில். ஆமாம், அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா தாத்தா சொன்ன மாதிரி காலர் தைக்கிறவங்களுக்கு ஒருத்தங்க, கை தைக்கிறவங்களுக்கு ஒருத்தங்க, அந்த மாதிரி ஒரு அப்படியே வரிசையாக ஒரு 50 மிஷின் 100 மிஷின் கார்மெண்ட்ஸில் போட்டுருப்பாங்க. 10 பேரா பிரிச்சு விட்டுருவாங்க. செக்ஷனாக பிரிச்சு டக்கு வேலை ஆகிட்டே இருக்கும். பிரித்து கை தைப்பாங்க, உடனே வைப்பாங்க. இந்த ஸ்டார்டிங்கில் எண்டில் ஆரம்பிச்சு கடைசியில் முடியும் போது நம்ம சட்டையாக வெளில வரும் வச்சு முடிச்சிடுவாங்க. நம்ம தீபாவளிக்கு வந்து விட்டா துணி ஜவுளி கடையில் போய் விட்டு துணி எடுத்து டைலர் கொடுத்தோம்னா ஒரு டைலர் தான் தைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரெடிமேடாக வாங்குறது வந்து 50 டைலர் கூட ஒரு 10 டைலர் தான் தைச்சிருப்பாங்க. அதிகமாக இருக்கும். ஒரு கார்மெண்ட் ஸ்கூலில் போனீங்கன்னா, ஒரு பெரிய கார்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் போனீங்கன்னா மினிமம் 100 பேர் 200 பேர் வேலை. இது மினிமம். மேக்ஸிமம் 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யற கார்மெண்ட்ஸ்ல கூட இருக்கு. அப்ப சைஸ் நம்ம காலர்ல சைஸ் இதெல்லாம் எந்த டைப் இருக்கு? அதாவது இப்போ நீங்கள் ரெடிமேட் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 38, 40, 40 என்ன கேட்டீங்க? இப்போ வந்து சைஸ் தான் விளையாட கேட்டேன். அது டைலர் ஆனால் என்ன அப்படி ஏதாரமா தைச்சிட்டீங்கன்னு நம்ம தெரிஞ்ச டைலர் கொடுத்தா கேட்போம். ரெடிமேட் துணி அப்படி வந்துருச்சுன்னா நிறைய டைலர் தைச்சிருப்பாங்க, எங்கே தைச்சு வருதுன்னே நமக்கு தெரியும். அதுதான் குவாலிட்டி, அதுதான் பிராண்டட். அதையும் அங்கே செக் பண்ணி தான் எல்லாமே கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துடும். அதுலேயே நிறையா பேருக்கு வேலை இருக்குது. வேலை வாய்ப்பு காரியம் பட்டன் அடிக்கிறதுலேருந்து, அயன் பண்ணுறதுலேருந்து, பேக் பண்ணுறதுலேருந்து, இதை வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணுவாங்க, உள்நாட்டிலையும்
விற்பனைகள் கொண்டு வருவாங்க. கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரணமான சர்ட்டுன்னு சொல்லிட்டோம். அந்த சர்ட்டுக்கு பின்னணியில எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குன்னு பாத்தியா? தாத்தா சொன்னாங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தியா? தாத்தா சொன்னது இந்த கார்மெண்ட்ஸ் உள்ள நடக்கிற விஷயம் நீ சொன்னாங்க. அதனால வந்து நம்ம 200 ரூபா 250 ரூபா கொடுக்குற நார்மலாக ஒரு ஷர்ட் வாங்கினாலும் அது முன்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. எத்தனையோ இடத்துல அந்த நூல் பருத்தியா இருக்கிறது வந்து அது கார்மெண்ட்ஸ் போய் ஷர்ட்டாக வெளியே வர வரைக்கும். இது வந்து இப்போ நம்ம பேசுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் இதில் வந்து இதை செய்யக்கூடியவங்களை பற்றி மட்டும் தான் பேசணும். இதுன்னா இதை வந்து இதை விற்பனையாளர்கள், அதுக்கு ஒட்டுக்கா லாட்டாக எடுக்கிறவங்க, பிரித்து கொடுக்குறவங்க, அந்த மாதிரி தான் இன்னொரு வீடியோவில் பேசலாம். அதான் நிறைய இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. சரிங்க தாத்தா, இப்போ வந்து நம்ம கார்மெண்ட்ஸாக வந்து ஜவுளியாக வந்து இந்த பருத்தியிலிருந்து ஒரு சட்டா வெளியே வர வரைக்கும் எல்லாமே நீங்கள் சொல்லிங்க. எனக்கு இப்போதான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டான். உனக்கு புரிஞ்சுருக்கு? எனக்கு புரிஞ்சிச்சு. நீ கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணனால ஷர்ட் எப்படி உருவாகுதுன்னு நீ சொல்ல, துணி உருவாகிறது தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப நன்றி, எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்க. இப்போ கடைசியாக என்ன தாத்தா சொல்லுங்க. அப்போ பேரங்களா, என்னுடைய 67 வயசு அனுபவத்தில் இந்த தறியில் பற்றி என்னுடைய அனுபவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இன்னும் வந்து இதில் நான் சொல்கிறது போக சொல்ல முடியாத பல சட்ட சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் இன்னும் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதனால் ஏதோ எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பகிர்ந்துட்டேன். மக்களோட, நேயர்களோடும் பொதுமக்களோடும் போயிருட்டேன். இதையெல்லாம் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை ஒருபரப்பிய நிலையத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாத்தா. தங்கள் அன்புள்ள எஸ் தனபாலன், விவேகானந்த நகர், ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம். பாட்டி பேர் சொல்லுங்க. பாட்டி பேர் கமலம். அப்புறம் உங்க மகன்கள், பேராண்டிகள் பேரு என்ன? எனக்கு ஒரு மகள், 2 மகன்கள். மகள் பேர் ராதாமணி, மருமகன் பேர் மணிவேலு. பேரன் 2 பேரன் இருக்காங்க. ஒருத்தன் தாமோதரன், இன்னொருத்தன் கஜேந்திரன். கஜேந்திரன். அடுத்தது 2 மகன்கள். மகன்கள் வந்து ஒருத்தன் வந்து பரமானந்தன், மனைவி பேர் மாதவி. இன்னொருத்த மகனுடைய பேர் மாதவராஜ், மனைவி பேர் சம்பூரணி. பரமானந்தன் நம்ம மாமாவோட பேத்தி பேர்லாம் சொல்லுங்க. பரமானந்தோடக்கு ஒரு மகள், ஒரு மகள், ஒரு மகன். மகள் பேர் ராஜேஸ்வரி, மகன் பேர் விஜய். இவன் மாதவராஜுக்கு ஓம் பிரகாஷ்னு ஒரு மகன், லதா தேவின்னு ஒரு மகள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. இப்போ தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா கொழு தாத்தா ஆகி தாத்தா இருக்கார். கொழு தாத்தா ஸ்டேஜில் இருக்கார் தாத்தா. என்னோட பேரன் தாமோதரன், என்னோட பேரன் கஜேந்திரன். சரி, ரொம்ப நன்றி தாத்தா.